பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரீர். அட்வொகேட் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. இந்த தீபாவளிய ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் டூம்னு கொண்டாடுங்க. 1799 வருஷம். இந்த வருஷத்துல ஒரு டச்சு பத்திரிகை, இது நம்ம பிராமின் யூனிவர்சிட்டி புக்கையும் இதை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த டச்சு பத்திரிகை என்ன பண்ணுறதுனாக்கா 6லேருந்து 12 வயசு குழந்தைகளுக்கு உலக விஷயங்களை பற்றி சொல்லி கொடுத்துன்னு வருது. அதில் இந்தியாவை பற்றி சொல்லும்போது ரேஸ் தியரி, கேஸ்ட், ப்ரிவிலேஜ்டு பிராமின், ஐடல் பிராமின், இது வாசகங்கள்லாம் அதில் வருது. அதை நான் நேராகவே படிக்கிறேன். The Hindus are divided into tribes which are called castes. இது 6லேருந்து 12 வயசு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. Of the 4 main castes, that of Brahmins is the noblest and most distinguished and enjoys the maximum privileges. In the religion of Hindus, the idle Brahmin is considered holy, while the useful servant is held to be scandalously impure. இதோட நிறுத்திக்கலாவா? அடுத்தது ரேஸ் தியரிக்கும் போயிட்டா. These 2 tribes of caste, namely that of the Brahmins and that of the warriors, அதாவது வாரியர்ஸ்ன்றத க்ஷத்ரியாஸை சொல்கிறான்னு நினைக்கிறேன், are considered pure, while they are descendants of the Caucasian lineage. Caucasian lineageனாக்கா அவளுடைய வெளிநாட்டிலேருந்து அந்த lineage வந்திருக்கு. Whereas the other 2 lower castes are taken to have a Mongolian origin. இதெல்லாம் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறா? 6லேருந்து 12 வயசு. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த 1799 எத்தனை சம்ஸ்கிருத டெக்ஸ்ட்டோ நம்மளுடைய மேனுஸ்கிரிப்ட்ஸோ அவள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பான்னு பார்த்தா அதிகம் கிடையாது. இப்போ இதெல்லாம் எப்படி எங்கேருந்து இது எழுதினார்? ட்ராவலர்ஸ் சொன்னது, அதாவது மற்றவா சொன்ன கதைகள். இதை ப்ரைமரி சோர்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ரிசர்ச்சில் இருக்கிறவா என்ன சொல்லுவோம்னா ப்ரைமரி சோர்ஸ் வேணும். என்னப்பா ஆதாரம்னா இது ஆதாரம் கிடையாது. இதை அவள் சொல்லியிருக்கா. இப்போ 250 வருஷம் ஆச்சு அவன் சொல்லி. இன்னமும் அதே கதைகளை தான் நம்ம இன்னும் பேசிகிட்டு இருக்கா. ரேஸ் தியரி, கேஸ்ட்டு, ப்ரிவிலேஜ்டு பிராமின், ஐடல் பிராமின், இதே தான் இன்னமும் நடந்துட்டுருக்கு. இந்த பிரச்சாரம், துஷ்பிரச்சாரம், பொய் பிரச்சாரம் தான் இன்னும் நடந்துட்டுருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த பொய்யை சொல்கிறதுக்கு அவளுக்கு 3 முக்கியமான காரணம் இருந்தது. நான் ரொம்ப வேகமாக பேசுகிறேனா இல்லை நான் பேசுகிறது கரெக்டாக இருக்கா? சரி, தேங்க்யூ. 1857 முதல் சுதந்திர போர் நடக்கிறது. இது நடந்தோடனே இவாளுக்கு புரிஞ்சு போச்சு, இந்தியன்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விட்டாள்னாக்கா நம்ம இங்கே காலனி ஆட்சி நடத்துறது கஷ்டம். இவாளை பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது? மத ரீதியாக பிரிப்போம், அடுத்தது இன ரீதியாக பிரிக்கலாம், அப்புறமா கேஸ்ட்டுன்னு சொல்லி இந்த ஜாதி ரீதியாக பிரித்து விடுவோம். ஜாதின்றது கேஸ்ட்டு கிடையாது, அதை நான் அப்புறம் நான் சொல்கிறேன். வர்ணா ஜாதின்றது வேறு, கேஸ்ட்டுன்றது வேறு. ஓகே, இப்போது இப்படி எல்லாத்தையும் பிரிக்கணும் அப்படின்னு அவள் ஆசைப்படுறா. இது டிவைட் அண்ட் ரூல்னு ஒரு பேர் வேறு கொடுத்துப்பாவா. ஓகே, பண்ணுறது ஒரு அதர்மம். ஆனால் அது அதர்மத்துக்கு நல்ல இங்கிலீஷில் பேரும் கொடுத்துட்டா, டிவைட் அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கொடுத்துட்டாவா. ரெண்டாவதாக என்ன காரணம்னாக்கா, அந்த நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லணுமே, நாம் ஏன் இங்கே இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து உட்காந்துருக்கோம், அங்கேருந்து எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்கிறான்னா, இவாளெலாம் இவாளுக்கு நாகரிகமே இல்லை, இவாளுக்கு பண்புகள்லாம் இல்லை, அதனால் இவாளுக்கு நம்ம பண்புகளெல்லாம் சொல்லித்தரத்துக்காக நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது அப்படி. இதை என்ன சொல்லுவாள்னாக்கா சிவிலைசிங் மிஷன் அப்படின்னு சொல்லுவாள். மூணாவதாக ஒரு காரணம் இருந்தது. இந்த நாட்டிலேருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அபரிமிதமானது, சொல்ல முடியாது. அது தவிர லட்சக்கணக்கான மக்கள் கொலை பண்ணப்பட்டாங்க. இது எல்லாத்தையும் மறைக்கணுமே, ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானாக்கா மக்களுக்கு கோவம் வந்துவிடுமே. அதுக்காக யாராவது ஒருத்தர் வில்லனாக காட்டணும் இல்லையா? நம்மக்குள்ளேயே ஒருத்தர் வில்லனாக காட்டணும்னா இப்படி திசு பார்த்தா சரி மாட்டினது பிராமணா, அவளை பற்றி துஷ்பிரச்சாரத்தை பண்ணி இவா தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா, இவா தான் டிஸ்கிரிமினேஷன் பண்ணா, இவா தான் எல்லாம் பண்ணான்னு பொய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு விட்டான். இப்போ ஒரு கேள்வி வரும், இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா?
நேச்சுரலாக ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் பிரிட்டிஷ்கார மாதிரி பழி போடுறீங்களே, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னா, முதல்ல கொள்ளையை பற்றி பார்ப்போம். பிரிட்டிஷ் அரசு நம்ம நாட்டிலேருந்து திருடிட்டு போன பணம் வந்து கிட்டத்தட்ட $45 ட்ரில்லியன் இன்றைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறான். இந்த $45 ட்ரில்லியன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பெரிய நம்பர் இது அப்படின்னு தான் நமக்கு தோணும். இந்த $45 ட்ரில்லியன் இப்போ வேறு மாதிரி நம்ம பார்ப்போம். இன்னைய தேதியில் 1.4 பில்லியன் நம்மளுடைய பாப்புலேஷன். இந்த 45 ட்ரில்லியனை இன்னைக்கு இருக்கிற 1.4 பில்லியன் ஒரு ஆற்றுக்கு 4 பேர், ஒரு வீட்டுக்கு 4 பேர்னு வச்சுப்போம். ஒரு வீட்டிலேருந்தும் 1 கோடிக்கு மேலே பணம் எடுத்துன்னு போகப்பட்டிருக்கு. இப்போது இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கும் 1 கோடீஸ்வரா என்ன அந்த பணத்தை அவள் எடுத்துன்னு போயிட்டா, அவ்வளோதான். இதுதான் இதனுடைய தாக்கம். ரெண்டாவதாக நம்ம இப்போது எவ்வளோ கொலை பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா, அளவிலடங்காத மக்கள் இறந்து போயிருக்காங்க. பட்டினியால் செத்தவா நிறையா. இதை வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார், வந்து 1880 to 1920 இந்த வருஷம் எடுத்துப்போம், ஒரு 40 வருஷம் பீரியடில் அவ்வளவு பட்டினி பஞ்சம். கிட்டத்தட்ட 50 மில்லியன்லேருந்து 100 மில்லியன் பேர் செத்து போயிருக்கலாம்ன்ற கணிப்பு இருக்குது. நம்ம ஒரு சின்ன நம்பரே எடுத்துப்போமே, 50 பில்லியன், 50 மில்லியன்னா 5 கோடி பேர் செத்து போயிருக்காங்க. எக்ஸஸ் டெத், அதாவது பட்டினியால் சிறந்தவா. இந்த பட்டினியால் இறந்தவா வந்து அந்த காலத்தில் இருந்த சோவியத் யூனியன், சைனா, நார்த் கொரியா, இதிலெல்லாம் இறந்தவாளை விட அதிகமான மக்கள் நம்ம தேசத்தில் இறந்து போயிருக்கா. இன்னொரு ஆராய்ச்சி குறிப்பு என்ன சொல்கிறதுனாக்கா, அப்போ வந்து ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒரு மனுஷன் எத்தனை நாள் உயிர் வாழலாம் அப்படின்ற ஒரு கணக்கு, சராசரி கணக்கு, புள்ளி விவரம். அது 26.7 இருந்தது, 21.9 குறைஞ்சி போச்சு. நம்ம இப்போது சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் இதெல்லாம் விட்டுடலாம். 22 வயசுக்கு மேலே உயிர் வாழறதே ஒரு சாதனையாக இருந்தது அந்த காலகட்டத்தில். அந்த அளவுக்கு பஞ்சம், பட்டினி. இதில் சென்னை மாநகரத்தை பார்த்தீங்கன்னா, அப்போ தான் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவா, இப்போ இருக்கிற தமிழ்நாடு அதில் தான் வரும். அது 1876 ஒரு பெரிய பஞ்சம், கிட்டத்தட்ட 8 மில்லியன் பேர் செத்து போகிறான், 80 லட்சம் பேர். அப்போ வந்து ஃபேமைன் கமிஷனர் அப்படின்னு ஒருத்தர் வரார் அந்த ஆஃபீஸ்க்கு. அவர் பேர் வந்து சர் ரிச்சர்ட் டெம்பிள் அப்படின்னு. அவருடைய குறிப்புகள்லாம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த ரிலீஃப்லாம் கொடுக்கப்படாது, இந்த நிறைய ரிலீஃப் கொடுத்தோம்னா அது பழகி போயிடும், ஜனங்க வந்து தானாக சுயமாக நிற்கணும், சொந்த காலில் நிற்கணும், அதனால் எவ்வளோ மினிமம் கேலரிஸ், அதாவது சாப்பாட்டில் வந்து இவ்வளோ கேலரிஸ் தேவை அப்படின்னு சொல்லுவாள், எவ்வளோ சத்து வேணும் அப்படின்னு மனுஷன் உயிர் வாழறதுக்கு எவ்வளவு கம்மியாக கொடுக்க முடியும்னு ஆராய்ச்சி பண்ணி அவர் வந்து அவ்வளோ கம்மியான உணவுகளை கொடுக்கணும்னு திட்டம் தீட்டுறார். இதுக்கு பேர் வந்து டெம்பிள் டயட்டுன்னே பேர். நீங்கள் கூகுளில் போய் கூட தேடி பார்த்துக்கலாம் இதை. ஆனால் அந்த டெம்பிள்னால் நம்ம கோவிலுக்கு அது கொஞ்சம் சம்பந்தம் இல்லை. அவருடைய பேர் வந்து ரிச்சர்ட் டெம்பிள். நான் தப்பாக புரிஞ்சுன்றோம், அதை வேணாம். இந்த ரிச்சர்ட் டெம்பிள் சொல்கிறது வந்து அவளுடைய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்கா பாருங்க, அவளே சொல்கிறா இப்படிலாம் பண்ணக்கூடாது, இவாள் வந்து பஞ்சத்தில் இருக்கவாளுக்கு இந்த மாதிரி நம்ம உணவு போட்டாக்கா அவள் செத்து போயிடுவா அப்படின்னு. அதையும் மீறி அவர் செய்கிறார். இத்தனையும் பண்ண பிறகு சுதந்திரம் ஆன பிறகு என்ன ஆகுது, இந்த அந்நிய ஆட்சிக்கு கூட சேர்ந்து இருந்தவா, கைக்கூலிகள்னு சொல்லலாம் அவளை, அவள் எல்லாமும் பொசிஷன் ஆஃப் பவரில் அவள் இருந்தா. சுதந்திரத்துக்கு அப்புறமாவும் அவளுக்கு பணபலம் இருந்தது, அதிகார பலம் இருந்ததுனால இந்த பிராமண துவேஷத்தை அவளுமே முன்னெடுத்துட்டு போகிறான். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்தது இவன் என்ன சொல்கிறான்னாக்கா, சுதந்திரம் ஆனது பிறகு இதை கண்டினியூ பண்ணுறா. கிரண் அவர்கள் அதை பற்றி குறிப்பிட்டார் இல்லையா. தரம்பால், டாக்டர் தரம்பால் வந்து மிகப்பெரிய காந்தியவாதி. அவருடைய எழுத்துக்கள், அவர் வந்து புள்ளி விவரங்களை வந்து போய் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் மியூசியங்கள் லைப்ரரியில் போய் தேடி எடுத்துன்னு வர்றார். அந்த காலத்தை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மாதிரி இந்த ஃபோட்டோ காப்பி, ஜெராக்ஸ் சிம்பல் அதெல்லாம் கிடையாது. அவர் இந்த ரிசர்ச் பண்ண காலத்தில். இப்போல்லாம் ஃபோன்லேயே நம்ம எல்லாத்தையும் எடுத்துட முடியாது டாக்குமெண்ட்ஸை, அதெல்லாம் முடியாது. கையால் உட்காந்து எழுதின்னு வர ஒரு லைப்ரரியாக போய். இதை வந்து நம்ம பிராமின் யூனிவர்சிட்டி புத்தகத்தில் இதை பற்றி ஒரு சாப்டரே குறிப்பிட்டிருக்கு. அவர் வந்து
பண்ணின அந்த சேவை வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து வருங்கால சமுதாயம் நம்ம சமுதாயம் எல்லாம் ரொம்ப கடன்பட்டுருக்கோம். இல்லை அவர் பண்ணலைன்னாக்கா இந்த துஷ்பிரச்சாரம் போயிட்டே இருக்கும், எல்லாரையும் படிக்க விடலை எல்லாரையும் படிக்க விடலை அப்படின்னு சொல்லுது அந்த டயத்தில். ஸோ அதனால் வந்து பிராமணா மற்றவாளை படிக்க விடாமல் தடுத்தார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஆதாரமே இல்லாத ஒரு பிரச்சாரம். இன்னொன்று பிரச்சாரம் வந்து பிராமணர்கள் வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து ஆதரவாக இருந்தார்கள், அவளுக்கு வந்து நிறைய சலுகைகள்லாம் வாங்கிட்டார் அப்படின்னு இருக்குது. இது வந்து டாக்டர் மீனாட்சி ஜெயின் ஒரு புகழ்பெற்ற சரித்திர ஆசிரியர். அவள் இப்போ ரீசெண்டாக திங்க் எம்பியாக கூட அவள் இல்லையா அந்த ராஜ்யசபா எம்பியாக ஆகியிருக்காங்க. அவர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க 1879 வந்து கலெக்டர் ஆஃப் டாஞ்சூர் அவர் வந்து ஃபேமைன் கமிஷனருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, there is no class except Brahmins who are so hostile to the British. அது இங்கே இந்தியாவில் இருக்கிறவாளே ரொம்ப கடுமையாக வந்து எதிர்த்துன்னு இருக்கா, அவள் வந்து இந்த சமூகம்னாக்கா பிராமண சமூகம் தான் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் அந்த கமிஷனர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் ஒரு 1000 வருஷமாக என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். எப்படி இந்த இன்வேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய படையெடுப்புலாம் நடந்தது, அப்புறம் கலோனியல் ஆதிக்கம், அப்புறம் கலோனியல்ஸ் எப்படி நம்மளை பிராமண துவேஷம் ஆரம்பிச்சுது, அது எப்படி கண்டினியூ ஆச்சு, அதுக்கான காரணங்கள் எல்லாம் பார்த்தோம். இதுதான் இது வரைக்கும் நடந்த இம்பேக்ட். இப்போ அடுத்ததாக என்ன பார்க்கலான்னா, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்சிக்கு சப்போர்ட்டாக இருந்தவா அவள் வந்து தங்களுடைய நடத்தையெல்லாம் மறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிராமண துவேஷத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே போனான். அவட்ட பண பலமும் இருந்தது, சில பேர்கிட்ட அதிகார பலமும் இருந்தது, அதனால் இது கண்டினியூ ஆகிட்டே போகிறது இந்த பிராமண துவேஷம்ன்றது. இப்போ என்ன இருக்குன்னா, இப்போது நமக்கு சோஷியல் மீடியா வந்தாச்சு, ஃபோன் வந்தாச்சு, இன்டர்நெட் வந்தாச்சு, இந்த டெக்னாலஜிலாம் வந்ததுனால நிறைய நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் இதில் ஒரு பாதகமான விஷயம் என்னென்னாக்கா, பொய் பிரச்சாரம், அந்த ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லுவாள், அந்த ஃபேக் நியூஸ் இதெல்லாமுமே ரொம்ப சுலபமாக லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட போய் சென்றுவிடும். இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த பிராமின் ஹேட் ஸ்பீச், இதுக்கு பேர் வந்து பிராமோஃபோபியா அப்படின்னு பேர். ஸோ அதனால் பிராமின் ஹேட் ஸ்பீச்சுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்குறது ஒரு மிக முக்கியம். அதனால தான் அந்த புத்தகத்தில் அந்த பேர் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு பேர் கொடுத்தா தான் அதனுடைய பற்றி நம்ம அடையாளப்படுத்த முடியும். இந்த பிராமோஃபோபியா அப்படின்றது வந்து நிறைய இடங்களுக்கு போக ஆரம்பிச்சதுனாக்கா இது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படின்னாக்கா நம்ம கேட்கலாம், என்னப்பா ஏதோ சோஷியல் மீடியாவில் அவள் பாட்டு ஏதோ சொல்லிட்டு போகிறா, நமக்கு என்ன ஆச்சு அதனால், நம்ம அதை பார்க்காம போயிடலாமே, அதை கடந்து போயிடலாமே அப்படின்னு ஒரு யோஜனை வரலாம். ஆனால் அது வந்து ரிசர்ச் ஸ்டடியெலாம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, இது போல் ஆன்லைன் அக்ரெஷன் ஹேஸ் ரியல் வேர்ல்டு கான்சிக்வன்சஸ். என்ன சொல்கிறா, அக்ரெஷன் ஆன்லைன் ஃபாலோஸ் வித் அக்ரெஷன் ஆஃப்லைன் ஆல்சோ இன் ரியல் வேர்ல்டு அப்படின்றது ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறது. ஸோ இதனால் வந்து நமக்கு ஆன்லைனில் நடக்கக்கூடிய இந்த ஆக்ரோஷமான பேச்சுக்களோ இல்லை இந்த பிராமண துவேஷ பேச்சுக்களோ இதனால் நமக்கு ரியல் வேர்ல்டுலேயே நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குனாக்கா, ஒரு நல்ல விஷயம், சுபாவத்திலே நம்ம பாரத தேசத்தில் வந்து இந்த வெறுப்பு இதெல்லாம் வந்து புறந்தள்ளிடுவான், நிறையா காது கொடுத்து கேட்க மாட்டா, அதனால் அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி இருக்குது, நல்ல மாநில அரசு மத்திய அரசு எல்லா இடங்கள்லையும் வந்து ஓரளவுக்கு எல்லா சமூகத்தையும் எடுத்துன்னு போகணும், கூட கூட்டின்னு போகணும், ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு அவள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால் இது வரைக்கும் பெரிய பாதிப்புகள் ஈஸ்வர அனுகிரகத்தில் நடக்கலை. ஆனால் இதை நம்ம அலட்சியம் பண்ண முடியாது. ஏன்னா 2 நடந்திருக்கு. 1947 மகாத்மா காந்தியினுடைய அசோசியேஷனுக்கு அப்புறமா மகாராஷ்டிரத்தில் பிராமணர்கள் மெசக்கர் நடந்திருக்கு. ரெண்டாவது 1990s காஷ்மீரத்தில் நடந்திருக்கு. இது ரெண்டும் நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை, வார்னிங் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த பிராமோஃபோபியாவை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. இதை வந்து நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அடிப்படையில் இது வந்து ஒரு சிவிலைசேஷனல் பேட்டில் அப்படின்னு சொல்லுவோம், நாகரிக போர். இந்த நாகரிக போர் அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு இது வந்து இந்த மிலிட்ரி பேட்டில் சொல்லுவாள், அந்த மாதிரி நடக்காது. இந்த மிலிட்ரி பேட்டிலில் நேரடியாக சண்டை நடக்கும், அதெல்லாம் இது இந்த புத்தகத்துலேயே நிறைய அதை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். இந்த நாகரிக போர் நடக்கும்போது என்ன நடக்கும்னாக்கா,
அவளுக்கு மெயினாக நம்ம கல்ச்சர் மேலே ஒரு அட்டாக் பண்ணுவாள். இது பற்றி நமக்கு வந்து ஒரு புரிதல் வேணும். இந்த புரிதல் இல்லைன்னா என்ன ஆகுதுனாக்கா, நம்ம நிறைய நினச்சிப்போம் இது வந்து ஜெனோசைட் அப்படின்னா ஃபிசிக்கலாக நடக்கிறது தான், கல்ச்சுரலாகவும் நடக்கும். அடிப்படையிலேயே வந்து வாட் இஸ் த கோல் ஆஃப் பிராமோஃபோபியா, பிராமண வெறுப்பு பேச்சுக்கான என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தேன்னா, இட் இஸ் த ஜெனோசைட் ஆஃப் பிராமின்ஸ், ஹிந்து எக்ஸ்டிங்ஷன் அண்ட் அன்னிஹிலேஷன் ஆஃப் பாரதிய சிவிலைசேஷன். நம்மளுடைய கலாச்சாரத்தை அழிக்கணும், நம்மளுடைய கலாச்சாரத்தை முற்றிலுமாக நிர்மூலம் பண்ணணும்ன்றது தான் அவளுடைய நோக்கம். இதுக்கு வந்து பிராமணா வந்து தடையாக இருக்கிறதுனால அவள் முதல்ல டார்கெட் பண்ணுறான். இதான் நடந்துட்டு. சரி, இப்போ நம்ம இந்த சிவிலைசேஷனல் பேட்டில்லாம் சொன்னோம். இந்த டெக்னாலஜியை வச்சு கல்ச்சுரலாக எப்படி நம்மள அட்டாக் பண்ணுறான். இப்போ நம்மளுடைய சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சபூதங்கள் வந்து அவளை ஒட்டி தான் நம்மளுடைய நிறைய பண்டிகைகள், நம்மளுடைய ரிச்சுவல்ஸ் இதெல்லாமே இருக்குது. குறிப்பாக பார்க்க போனால் ஜலம், அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம சமூகத்தில் நிறைய உண்டு. இதையெல்லாம் வந்து இப்போ என்விரான்மெண்டலி அதனுடைய கன்சிக்வன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும், அதெல்லாம் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு அந்த மாதிரியான பேச்செல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோணத்தில் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளுடைய ரிச்சுவல்ஸையும் பற்றியான கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது தவிர என்ன நடக்கிறதுனாக்கா, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம புதுசாக ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இப்போ எப்படின்னாக்கா, ஒரு கம்ப்யூட்டர்லேயே ஹோமம் பண்ணிவிடலாம், கம்ப்யூட்டர்லேயே திறந்தானாக்கா ஒரு அக்னி வேண்டாம், நெய் வேண்டாம், அப்படியே ஹோமம் பண்ணி என்விரான்மெண்டல் ஈஸியாக போயிடும், நிறையா பொருள் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு ஒரு இது வருது. இப்படி பண்ணுறதுனால அவளுக்கு பலன் கிடைக்குமா? எத்தனை பேர் இங்கே பலன் கிடைக்கும்னு நினைக்கிறவா? யாருமே இல்லை. பலன் கிடைக்காதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறேன்? சரி, அடுத்ததாக இன்னும் யோசிப்போம். இப்போ இந்த ரோபோஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுது இல்லை, எல்லாத்துக்கும் வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ரோபோ எல்லாமே வர ஆரம்பிச்சிடுது. இப்போ யாராவது ஒரு ரோபோவை வச்சுட்டு அது 3 வேளை அதுக்கு சந்தியாவந்தனம் வந்து நம்ம பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டோம். சரி, இதுதான் இந்த எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன், லௌகீகத்தில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதனால் இந்த ரோபோ எனக்கு பதிலாக 3 திரிகால சந்தியாவந்தனம் பண்ண போகிறது அப்படின்னு பண்ணால் அதனால் பலன் வருமா அவளுக்கு? எத்தனை பேர் பலன் வராதுன்னு நினைக்கிறேன்? சரி, சந்தோஷம். இது பலன் வரும் வராதுன்றதை விட அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதுக்கான பதில் கொடுக்கணும். ஏன்னா அடுத்த தலைமுறை என்ன பண்ணணுன்னாக்கா, வரும் வராது அப்படின்னு சொன்னால் போன தலைமுறையில் இருந்த நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவான்னாக்கா, போன தலைமுறையில் வந்து சொன்னால் சரி கேட்டுருவா. இப்போது அப்படி இல்லை சுபாவம். அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு கேட்பான். ப்ரூஃப் கேட்டோன்னா அது மட்டும் இல்லை, அது ஃபோனை வச்சுருந்து நம்ம முன்னாடியே பார்ப்பா, நம்ம சொன்னது கரெக்டாக தப்பான்னு வேறு தேடி பார்த்துட்டு அதுக்கு எதிர்வாதமும் வரும். இது தலைமுறைகள் மாறின்னு இருக்கு இல்லையா? அதனால் இதுக்கான நம்ம யோசனை பண்ணணும், இந்த கல்ச்சுரல் ஜெனோசைடை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, பிராமண வெறுப்பு பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு, பிராமோஃபோபியா இன்னும் நடந்துட்டுருக்கு. இதனால் ரியல் லைஃப் கான்சிக்வன்சஸ் வரலாம். ரெண்டாவது, இந்த ஒரு நாகரிக போர், இது வந்து ஃபிசிக்கலாக தான் நடக்கணுன்ற அவசியம் இல்லை, கல்ச்சுரல் ஜெனோசைடு நடக்கலாம். மூன்றாவதாக ஒன்று பார்த்தோம், இப்போ எப்படி டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணி பண்ண முடியறது அப்படின்றது. கடைசியாக இன்னொரு விஷயம், இப்போ 3-4 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா ரொம்ப பிராமணர்கள், நிறைய பிராமணர்கள் வந்து வைதிகத்தில் தான் இருந்திருப்பாங்க. பிராமணா அப்படின்னாலே வைதிகம் தான் இருந்திருக்கும் அந்த காலத்தில். ஒரு 100 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னாக்கா, கடந்த 100 வருஷமாக நிறைய பேர் செக்யூலர் ஆக்குபேஷன் சொல்லக்கூடிய மற்ற வேலைகளுக்கு போயிட்டா. அதுக்கு நிறைய காரணங்களும் இருந்தது அந்த காலத்தில். ஆனால் இதனால் என்ன ஆகிப்போச்சு, இப்போ லௌகீகா வைதிகா அப்படின்னு பிராமணாளுக்குள்ளேயே 2 இது மாதிரி வந்து போச்சு. இப்போ அது தவிர இப்போ புதுசாக ஒன்று வந்துடுச்சு, இந்த லௌகீகாலே என்ஆர்ஐ பிராமின்னு ஒன்று வந்துடுச்சு. அதுவும் இப்போ என்ன நடந்துன்னு இருக்குன்னா, வைதிகத்தில் இருக்கக்கூடிய பிராமணாளுக்கு லௌகீகத்தில் இருக்கிறவா விவாக சம்பந்தம் வச்சுக்கிறத பற்றி யோசனை பண்ணுறான். இது நிதர்சனமாக நடந்துன்னு இருக்குது நிறைய இடங்களில். நான் பார்த்த வரைக்கும், நான் வடநாட்டில், இந்தியா, தமிழ் எல்லா நாட்டிலையுமே இது வந்து இந்தியா முழுக்க இது ஒரு ப்ராப்ளமாக ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லௌகீகத்துக்கு போனவா வந்து அதிகம் பேர் வைதிகத்துக்கு திரும்புறதை பற்றி யோஜனையை கூட பண்ணுறது இல்லை.
நிறைய பேர் அங்கேருந்து எப்படி அமெரிக்கா போகலாம், அப்பேருந்து எப்படி என்ஆர்ஐ ஆகலான்ற யோஜனை தான் இருக்கே ஒழிய மற்றபடி நம்மளுடைய வேர்களுக்கு திரும்ப போகணுன்ற முயற்சியோ அதை பற்றிய நோக்கமோ அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லை. பொதுவாகவே ஒரு சமுதாயத்துக்கு வந்து டிஎஃப்ஆர் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர் உண்டு. இந்த டிஎஃப்ஆர்ன்றது என்ன சொல்கிறதுனாக்கா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். அதாவது ஒரு பெண்ணானவள் அவள் வந்து எத்தனை அவளோட ஆயுள் காலத்தில் எத்தனை குழந்தைகள் அப்படின்றது ஜனனம் ஆறுது அப்படின்றது தான் அந்த டிஎஃப்ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இது 2.1 அப்படின்னு இருந்தால் அந்த சமூகம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ நிறைய கண்ட்ரிகள்லையுமே இந்த ப்ராப்ளம் வந்து போச்சு. வெளிநாடுகள்லையுமே இந்த டிஎஃப்ஆர் ரொம்ப குறைஞ்சி போயிட்டுருக்கு. நம்ம பிராமண சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான ஃபேமிலிகளில் இப்போ சிங்கிள் சைல்டு ஃபேமிலி ஆகிப்போச்சு. இப்போ இந்த டிஎஃப்ஆரும் கம்மியாகிட்டு இருக்கு. லௌகீகத்தில் இருக்கவாலும் அதிகம் வைதிகத்துக்கு போகிறதுக்கோ பிரியமோ இல்லை அதுக்கான விவாக சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கோ கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் லௌகீகத்தில் இருக்கவாலும் இங்கே இருக்கிறது இவாளுக்கு வந்து ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்றதும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகலான்ற அந்த ஆசையும் வந்து போச்சு. இப்படி இருக்கும்போதே நம்ம சமுதாயத்தினுடைய நிலைமை இன்னொரு 50 வருஷத்துலையும் 100 வருஷத்துலையும் பிராமண சமூகத்தினோட நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம எல்லாரும் ரொம்ப தீவிரமாக யோசிக்கணும். தமிழ்நாடு பிராமண சமூகத்துக்கும் இது ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் சொல்வா பிராமணா கிடைக்கலனாக்கா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால்னாக்கா சார்த்தமெல்லாம் பண்ணும்போது கூர்ச்சத்தை வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்பா. கேள்விப்பட்டிருப்பான்னு தெரியாது. இப்போ நிறைய இடங்களில் கூர்ச்சத்தை வச்சு பண்ண வேண்டிய அவலத்துக்கு நம்ம போயாச்சு. வருத்தமாக இருக்கு. இதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த கேள்வி வரும், சரி இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன லாபம், இதை தெரிஞ்சுக்காமல் போனால் எனக்கு என்ன நஷ்டம் இல்லையா? அடுத்த கேள்வி வருது. இப்போ இந்த சிவிலைசேஷனல் பேட்டில், இந்த போரை பற்றி நம்ம பேசினோம். ஒரு போர் நடக்கும்போது அங்கே போய் ஒருத்தர் இறங்குறார். என்ன சண்டைனே தெரியல அவருக்கு, எதுக்காக இங்கே சண்டை நடக்கிறது தெரியல. ஆனால் அந்த போர்க்களத்தை அவர் நின்றுருக்கார். அப்போ அவருக்கு உயிர் பிழைக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? உயிர் போகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம சமூகம் இன்றைக்கி இருக்குது. நிறைய பேருக்கு இந்த சிவிலைசேஷனல் பேட்டிலை பற்றியோ என்ன நடந்துட்டுருக்கு, பல நூற்றாண்டுகளாக என்ன நடந்துட்டுருக்கு, எப்படி நம்மளுடைய நாலேஜ் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவாள் அது குறிவைக்கப்படுகிறது, இதெல்லாம் வந்து தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இண்டிவிஜுவலாக சில பிரச்சனைகளை, சரி இப்போது நமக்கு இடம் கிடைக்கலையா காலேஜில், இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் நிறையா மார்க் வாங்கணும், படிச்சுட்டு அமெரிக்கா போகணும், இல்லை இது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் தான், தப்பே இல்லை. ஆனால் எதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்றத நம்ம தெரிஞ்சுட்டாதான் அதை வந்து அணுக முடியும் ஒரு சிஸ்டமாக. இப்போ இந்த போர் வந்து அமெரிக்காவுக்கும் போயாச்சு, வெளிநாடுகளுக்கு போயாச்சு. அமெரிக்காவில் ஒரு பெரிய வர்த்தக நிறுவனம், அதில் ஒரு பெரிய தலைவர் பொறுப்பில் ஒருத்தர் இருக்கார். இந்த கேஸ் கிரண் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவா மேலே 2 பேரை வந்து பிராமணாங்க. அந்த உயர் பதவியில் இருக்கிறவா மேலே வழக்கு வருது. என்னன்னாக்கா அது வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணிவிட்டா, ப்ரொமோஷன்லாம் சரியாக கொடுக்கல அப்படின்னு ஒரு கேஸ் சொல்லுது. இதில் என்ன விசித்திரம்னா, அதில் ஒருத்தர் வந்து தான் பிராமணர்னு தன்னை அடையாளமே படுத்திக்கல. அவர் தன்னை ஏத்திஸ்ட்னு சொல்லிக்கிறார். அதாவது கடவுளே இல்லை, ஏத்தியிஸ்ட் நான், அது கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, நான் பிராமணனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனாலும் அவர் பிராமணர்னு குறிவைக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு அவர் மேலே வழக்கு நடந்தது. அந்த வழக்குலேருந்து அவர் வெளியே வந்துட்டார். ஈஸ்வர கிருபையில் அவர் வெளியே வந்துட்டார். அவருக்கு நிரபராதின்னு அவள் 2 பேருமே முடிவாயிடுச்சு. ஆனால் நம்ம சமூகம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம், இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட பிரச்சனையா இல்லை சமூகத்துக்கும் இந்த பாதிப்பு வரப்போகிறதா? இது நம்ம எல்லோரும் யோசனை பண்ணணும். இப்போ நாளைக்கு அமெரிக்கா போயிருக்கிறோம் எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் இது மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்தால் நம்ம இதை எப்படி சந்திக்க போகிறோம்? அமெரிக்கான்னு இல்லை, யூரோப் எல்லா இடங்கள்லையும். இப்போ என்ஆர்ஐலேயே நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறா, இந்த நாட்டில் நிலவு சூழ்நிலையினால தான் நாங்கள் போனோம், ஆனால் இப்போ அங்கேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி அவாகிட்டே வந்துடுச்சு. இப்போ எதனால் வந்து பிராமணர்களை குறிவைக்கப்பட்டார்கள்னு பார்க்கும்போது மெயினாக இந்த கலாச்சாரத்தினுடைய நாலேஜ் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவாள், இந்த அறிவு இயக்கங்கள் அப்படின்னு, அதுக்கு கஸ்டோடியன்ஸ்னு இவ வந்து பிராமணர்கள் அந்த காலத்தில் இருந்தா
அப்படின்றதுனால தான் முதல்ல இந்த கொலோனியல் இன்வேஷன்ஸ் ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த கல்ச்சர், இந்த சிவிலைசேஷன் அப்படின்றது வந்து ஒரு சமூகத்துக்கு மட்டும் சொத்து கிடையாது, எல்லா சமுதாயத்துக்கும் இதில் பங்கு இருக்குது. இப்போ ஒரு சமூகமும் என்ன பண்ணுன்னாக்கா, ஒரு ஃபேமிலியுமே எடுத்துக்கோங்களேன், அவளுடைய ரிச்சுவல்ஸ், அவளுடைய செரிமனிஸ், அவளுடைய பிலீஃப்ஸ், பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பா. எல்லா சமுதாயத்துலேயும் பண்ணுவாள், எல்லா வீடுகள்லையும் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா சிவிலைசேஷனல் டிரான்ஸ்மிஷன், மெமரி டிரான்ஸ்மிஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது. இது எல்லோரும் பண்ணுறது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாள்னா, முதல்ல பிராமணர்கள் குறி வைக்கப்பட்டு பிராமணர்கள் வந்து இந்த நாலேஜ் சிஸ்டம்ஸை பாதுகாக்கிற வேலையை விட்டுட்டு, அப்பா எனக்கு எதுக்கு இனிமேல் வம்பு, நான் மற்ற வேலையை பார்த்துன்னு போகிறேன் அப்படின்னு சைலன்ஸ் பண்ணிட்ட பிறகு அடுத்த கம்யூனிட்டியை குறி வைப்பான். எப்படி குறி வைப்பான்னா, திஸ் கம்யூனிட்டி இஸ் நோ பிகம் பிராமணிக்கல். கிரண் அதை பற்றி பேசினார் இல்லையா, அதே பிராமணிக்கல் இல்லை காஸ்டியஸ்ட் அப்படின்னு சொல்லி அடுத்த சமூகமும் குறி வைக்கப்படும். ஸோ இது வந்து எல்லா சமூகமும் ஒன்றன் பின் ஒன்றாக குறிவைக்கப்படும். அதனால் இது பிராமணாளுக்கு மட்டுமே ஆன பிரச்சனை கிடையாது. இதை வந்து நம்ம எல்லாருக்கும் உணர்த்தணும். இந்த சிவிலைசேஷனல் பேட்டில்ன்றது நம்மளுடைய இந்து சிவிலைசேஷனுக்கு, பாரதிய சிவிலைசேஷனுக்கு நடக்கக்கூடிய போர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் பி டார்கெட்டட். நான் சொன்ன மாதிரி பிராமின்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டு பி டார்கெட்டட், பட் தே ஆர் நாட் த ஒன்லி ஒன்ஸ். இப்போது உலக அளவில் பார்த்தீங்கன்னா, இப்போது கேஸ்ட் சிஸ்டம், பிராமின்ஸ் அட் த டாப் ஆஃப் ஹையரார்கி அப்படின்னு பேச்செல்லாம் எல்லா இடங்களும் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நிறைய விஷயங்கள் போயின்னு இருக்கு. இது எதுக்காகனாக்கா, இந்துக்கள் தங்க மேலே வெறுப்பு வளரணும். அது யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து இதெல்லாம் இந்துயிசம் இஸ் நாட் ஈகாலிட்டேரியன், இட் இஸ் நாட் ஹேவிங் எனி ஈக்குவாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு போய் சொல்கிறதுக்காக செய்யப்படுற வேலை இது. இந்த பிராமின் ஜெனோசைட் புக்கம் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. கடைசி லாஸ்ட் ஒரு வருஷமாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா, நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறா, பேரண்ட்ஸ், அப்புறம் யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக ஃபாரினில் இருக்கிற குழந்தைகள் அவளுமே பேசுகிறா. எல்லாருமே சொல்கிறது, இந்த காஸ்ட் சிஸ்டம், டிஸ்கிரிமினேஷன் அப்படிலாம் வரும்போது எங்களால் வந்து வி ஃபீல் செல்ஃப் ஹேட்ரட் வர ஆரம்பிக்கிறது அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த இப்போ சமீபத்தில் நான் எழுதின புத்தகம் வெளியே வந்திருக்கு, காஸ்டிசைட் த ரூட்ஸ் ஆஃப் இந்து எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு, இந்த காஸ்ட் சிஸ்டம் அப்படின்றத பற்றிய புத்தகம். ஸோ நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், காஸ்ட் சிஸ்டம் அப்படின்றதே ஒரு மித், அதாவது ஒரு கற்பனை. இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் வெஸ்டர்ன் இமேஜினேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது எப்படி அப்படின்னாக்கா, அடுத்தது உடனே நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா உடனே கேள்வி கேட்பா, அது எப்படி சொல்ல போச்சு. ஸோ நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, கேஸ்ட் சிஸ்டம், கேஸ்ட் அதுக்கு சோஷியாலஜிக்கலாகவோ லீகலாகவோ இஸ் ஏர் அ வைட்லி அக்செப்டட் டெஃபினேஷன். அதுக்கு ஒரு வரையறை இருக்கா? ஏதாவது எந்த ஒரு பிரச்சனைக்குமே முதல்ல பேசணுன்னா ஒரு வரையறை இருக்கணும் இல்லையா, அதுதான் வேர்டு. அப்படி ஒரு டெஃபினேஷன் இருக்கா? இங்கே இருக்கிறவா யாருக்காவது தெரியுமா? எஸ், நோ? ஆனால் ஒரு கேள்வி அப்படி கேட்கணும், அப்போ பிராமின் ஜாதி கிடையாது. வரேன், நல்ல கேள்வி அது. ஸோ எஸ், நோ, கேஸ்ட் சிஸ்டம் பற்றி யாருக்கா டெஃபினேஷன் இருக்கா? நோன்னா நோன்னு சொல்லலாம், கரெக்ட், அதுதான். ஏன்னா சோஷியாலஜிக்கலி லீகலி எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்செப்டட் டெஃபினேஷன் கிடையாது. சுற்றி என்ன சொல்லுவாள்னாக்கா, எண்டோகமி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாள். அப்படி என்னென்னா, ஒரு சமூகத்துக்குள்ளேயே விவாகம் பண்ணிக்கிறது, விவாக சம்பந்தம் வச்சுக்கிறது, அதுதான் எண்டோகமி அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஓரளவுக்கு. இப்போ 2 சின்ன விஷயங்களை சொல்லிவிடுறேன். அது மூலமாக இந்த எண்டோகமின்றதை வந்து ஒரு பொய்யான வாதம் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம். இப்போ பிராமணர்களே ஒரு நல்ல கேள்வி கேட்டார் சார், பிராமணர்களே ஒரு கேஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு. இப்போ பிராமணர்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பஞ்ச திராவிட பிராமணான்னு இருக்குது, பஞ்சகௌட. பஞ்ச திராவிட பிராமணாவில் தான் தமிழ்நாடு பிராமணர்கள்லாம் வரா. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்குது, ஸ்மார்த்தா இருக்கா. இப்போ நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா வடகலை சம்பிரதாயம் இருக்குது, தென்கலை சம்பிரதாயம் இருக்குது இல்லையா. இது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துப்போம், ஒரு ஆணோ பெண்ணோ விவாகம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கும்போது முதல்ல அவள் என்ன பாப்பா?
ஃபிக்ஸ்டு. முதல்ல அவள் என்ன யோசிப்பா, பிராமணாலாக இருக்கணும். ரெண்டாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவளாக இருக்கணும். மூணாவது வடகலை சம்பிரதாயத்தை சேர்ந்தவளாக இருக்கணும், இல்லை தென்கலை, ஏதாவது ஒரு வடகலையோ தென்கலையோ ஏதாவது ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவளாக இருக்கணும். நாலாவதாக ஒன்று யோசிப்பா, அதே கோத்திரமாக இருக்கக்கூடாது. இந்த கோத்திரத்தை நம்ம தள்ளி வச்சுடுவோம், இப்போது அது நமக்கு டிஸ்கஷனுக்கு வேண்டாம். இப்போ பார்த்தேன்னா இந்த எண்டோகமின்றது என்ன சொன்னாவா, இந்த கேஸ்ட் சிஸ்டம் பற்றி பேசும்போது எண்டோகமி இஸ் த கேரக்டர் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றா. அப்போது எண்டோகமி எங்கே நடக்கிறது, விவாகம் எங்கே நடந்துட்டு இருந்தது 100 வருஷம் முன்னாடி? வடகலை ஐயங்கார் அப்படின்ற அந்த இடத்துல தான் எண்டோகமி நடந்தது. இப்போ வடகலை ஐயங்கார் அப்படின்றது கேஸ்ட் அப்படின்னாக்கா, மிச்சம் நம்ம பேசக்கூடிய ஐயங்கார், பிராமின், இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன குறியீடு? இவா இதுக்கு என்ன சொல்லுவா, சப் கேஸ்ட் இல்லை அப்படின்னு புது புது வார்த்தைகளை அவள் உண்டு பண்ணுறான். நம்மக்கிட்ட இருந்தது வர்ணாஜாதி சிஸ்டம். அதனால அந்த கேஸ்ட் சிஸ்டம் எண்டோகமி அப்படின்றது பொய்யாயிடுறது. இப்போ ரெண்டாவதாக ஒன்று எடுத்துப்போம். நம்ம எல்லோரும் இன்றைக்கி ட்ரிச்சியில் இருக்கோம். இப்போது இங்கே ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜனனம் நடக்கிறது, ஒரு குழந்தை. இப்போ இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா அப்படின்னு பார்த்தா 2 பேர். அது குழந்தையினுடைய ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அதாவது அவளுக்கு முதல் முன்னோர்கள் அப்படின்னா அப்பா அம்மா. ஏன் இதுக்கு அடுத்த பின்னாடி தலைமுறைன்னு பார்த்தா 2வது பின்னாடி தலைமுறை யார் இருப்பா? அப்பாவுக்கு ஒரு அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அம்மா வழியில் ஒரு தாத்தா பாட்டி. இப்போ மொத்தம் 4 பேர் ஆகிடுறது. ஏன் இப்போ அதுக்கு முந்தின தலைமுறை 3வது தலைமுறை பார்த்தா எப்படி வருது? ஒரு தாத்தாக்கும் ஒரு அப்பா அம்மா இருப்பா. அம்மா வழி தாத்தாக்கு அப்பா அம்மா, அம்மா வழி பாட்டிக்கு அப்பா அம்மா, அப்பா வழி தாத்தாக்கு, அப்பா வழி பாட்டிக்கு. ஆச்சா, மொத்தம் 8 பேர் ஆயிடுதா? கொள்ளு தாத்தா 8 பேர் ஆயிடுறதா? இந்த கணக்கு இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பேரண்ட்ஸ் 2 பேர் இருப்பா. ஸோ அப்படி 8லேருந்து 16 ஆகும். இதை கணக்கில் 2 பவர் n சீரீஸ்ன்னு சொல்லுவாள். அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறது. இது 2ஆக வாய்ப்பாடு இல்லை, 2 4 மாதிரி இல்லை. 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16 அப்படி போகும். இந்த 2 பவர் 10, அதாவது 10 தலைமுறைக்கு முன்னாடி போனோம்னாக்கா 1024. ஸோ ஒத்துக்கலாம், 1024 பேர் அதுக்கு அந்த குழந்தைக்கு முன்னோர்கள் இருந்திருக்கலாம். ஆன்சஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறது. 15 தலைமுறை 20க்கு போகும்போது என்ன ஆகும்னாக்கா, இது கிட்டத்தட்ட 15 தலைமுறையில் 32,000 ஆகும். 32லேருந்து 20வது தலைமுறைக்கு போகும்போது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஆகிடும். 30 தலைமுறைக்கு போவோம். 30 தலைமுறைக்கு போனோன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன், அதாவது 100 கோடி பேர் அப்படின்றது தான். 2 பவர் 30 போட்டு பார்க்குற எல்லாராவது கணக்கு கரெக்டாக இருக்கான்னு நானும் செக் பண்ணிவிடுறேன். கரெக்டு தான், 1 பில்லியன் 100 கோடி. இப்போ இந்த குழந்தைக்கு எடுத்துப்போமே, ஒரு 100 வருஷத்துக்கு 3 தலைமுறை இருக்குமா? ஒரு தாத்தா, பையன், பேரனோ பேத்தியோ வச்சுப்போம், இல்லை ஒரு பாட்டி, மகள், பேத்தியோ பேரனோ. 100 தலைமுறையில் 100 வருஷத்தில் 3 தலைமுறை. 30 தலைமுறைக்கு எத்தனை வருஷம் இருக்கும் கணக்கு போட்டோம்னா 10 நூற்றாண்டுகள்னு வச்சுக்கலாம். 1000 வருஷம். இப்போ நம்ம 21வது செஞ்சுரியில் இருக்கோம் அப்படின்னா 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட வச்சுப்போம். அப்போது 1 கோடி பேர் எப்படி இந்த குழந்தைக்கு மூதாதையர்களாக இருந்திருக்க முடியும்? ஏன்னா 11ஆம் நூற்றாண்டில் உலக மக்கள் தொகையே பார்த்தேன்னாக்கா 30 கோடி. இது எப்படி 100 கோடி பேர் ஒரு குழந்தைக்கு இருந்திருக்க முடியும்? இந்த கணக்கில் ஏதோ தப்பு இருக்குது, இல்லை எல்லாருக்கும் புரியுது. என்ன தப்பு நடக்கிறதுனாக்கா, இதை ஒருத்தரையும் நம்ம தனித்தனியாக கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இண்டிவிஜுவலாக நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 3வது தலைமை 4வது தலைமைக்கு போக போக அவள் எல்லாமே உறவுக்காராளா, எஸ்பெஷலி இந்த செகண்ட் கசின் மேரேஜஸ்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் நடந்து ஒரே நபர் நிறைய இடங்களில் மூதாதையாராக இருப்பாள். ஸோ அதனால் நம்ம டபுள் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேத்தமெட்டிக்கல் மாடல்லாம் இருக்குது. இந்த மாடல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன சொல்கிறாள்னாக்கா, இது 100 கோடின்ற நம்பர் தப்பு. அது 0.095%. நம்ம ஒரு 0.1ன்னு வச்சுப்போம், ஒரு சுலபமாக கணக்கு போடலாம்.
0.1 அப்படின்னாக்கா 100 கோடி பேருக்கு 0.1னா 10 லட்சம் பேர். சரி, 10 லட்சம் பேர் இந்த குழந்தைக்கு மூதாதையில் இருந்திருப்பா. 10ஆம் நூற்றாண்டுலையோ 11ஆம் நூற்றாண்டுலையோ வச்சுப்போம். இப்போது சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் காலத்தில் சொல்லப்படுறது more than 350 கேஸ்ட் வருதர். அவா சொல்கிறது 350 கேஸ்ட்டுக்கும் இவா என்ன சொல்கிறா, எண்டோகமி, அதாவது அவா ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாக சம்பந்தம் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுது, 350 கேஸ்ட்டுக்கும் 10 லட்சம் பேர் ஆன்சஸ்டர்ஸாக இருந்திருக்கணும். கணக்கு பண்ணி போட்டோம்னா 35 கோடி. அதுவே அந்த காலத்தினுடைய உலக மக்கள் தொகையே அவ்வளோ கிடையாது, 25லேருந்து 30 தான் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ இந்த எண்டோகமின்றது எங்கே நடக்கிறது? ஸோ சாருடைய கொஷின் படி பிராமணால்ன்றது வந்து வர்ணமாக இருந்திருக்கு அந்த காலத்தில் இல்லையா? அப்போது கேஸ்ட்ன்றது என்ன, எண்டோகமின்றது என்ன? இது எல்லாமே ஒரு எந்த விதமான மேத்தமெட்டிக்கல்ஸ் மாடல்ஸும் இல்லாமல் செய்யப்படுகின்ற பொய் பிரச்சாரம். இது எப்படி சொல்லலாம்னா, அவள் என்ன சொல்கிறான்னாக்கா, அவள் இப்படி இன்னைக்கு இங்கிலீஷ் ஆன்சஸ்ட்ரியில் இருக்கிறவா எல்லாருமே, அதாவது இங்கிலீஷ் ஆன்சஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய எல்லாருமே 87% ஆன்சஸ்டர்ஸ் வந்து வில்லியம் த கான்கரர், அவர் வந்து 11ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு வச்சுக்கலாம், அப்போது இருந்தவாளுடைய ஆன்சஸ்டர்ஸ். எவ்வளோ ஒத்துமையாக பேசுகிறா பாருங்க. எல்லோரும் 87% இதுலேருந்து தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் இங்கே வரும்போது கணக்கை மாற்றி எல்லாருமே தனித்தனியாக இருந்தா, அப்படி எண்டோகமி நடந்தது, இது நடந்தது, டிஸ்கிரிமினேஷன் நடந்தது அப்படின்ற பொய் கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்காவும். ஸோ இதெல்லாம் நம்ம பேசும்போது என்ன ஆகுதுனாக்கா, கேஸ்ட் சிஸ்டம் பற்றி அவள் தான் 1000 புத்தகம் எழுதியிருக்கா. கேஸ்ட் சிஸ்டம்னு பார்த்தீங்கனாலே கூகுளில் சர்ச் பண்ணினாலே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வரும். ஆனால் இந்த கேள்வி கேட்க போனால் உடனே, அப்போ நீங்கள் கலப்பு மனம்லாம் நடந்ததுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பதில் கேள்வி கேட்பா. அப்போ இது எப்படி நடந்திருக்க கூடாதுன்றதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்பா. இது எப்படி இருக்குன்னா, அந்த திருவிளையாடல் படத்தில் ஒரு டயலாக் வரும், கேள்விகளை நீர் கேட்கிறீர்களா இல்லை நான் கேட்கட்டுமான்னு. ஐயோ எனக்கு கேள்வி தான் கேட்க தெரியும், நான் தான் கேள்வி கேட்பேன். அது மாதிரி நான் சொல்கிறேன், இங்கே சொன்னது தான் இதெல்லாம். இதுக்கான நான் ஒரு பேசிக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஷினை வைக்கிறேன். அப்போ பதில் சொல்ல வேண்டியது கடமை யாருக்கு இருக்குது? சொன்னவாளுக்கு தானே இருக்குது. குற்றச்சாட்டை சொன்னவாளுக்கு தானே. இந்த லீகல் டேர்ம்ஸில் சாருக்கு இது இதுக்கு பேர் வந்து ஓனஸ் ப்ரோபேண்டின்னு சொல்லுவோம். யார் குற்றம் சுமத்துறாலோ அவள் தான் அதை நிரூபிக்கணும். ஆமாம், இவள் ஆயிரக்கணக்கான புத்தகத்தை எழுதிவிட்டு நம்மக்கிட்ட வந்து கேட்குறா, இது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீர்கள்? இதே தான் நடந்தது. புருஷ சூக்தத்தை பற்றியும் சேக்ரட் ரிக்வேதால புருஷ சூக்தத்தை பற்றியும், அது வந்து கேஸ்ட் ஹைரார்கியை பண்ணுறது, அதை வச்சு தான் இட் இஸ் ஃபண்டமெண்டலி அன்ஜஸ்ட் அப்படின்லாம் எழுதியிருந்தா. அதை பற்றி விவாதித்து ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். பேசு தமிழாளி அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆக்சுவலாக பேசு தமிழாளியுமே அதை பற்றி நான் பேசியிருக்கேன். இது ஒரு வருஷமாக இருக்குது. இதுக்கு யாரும் பதில் சொல்லலை. அவள் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்று. அதையும் தாண்டி நான் என்ன சொல்லியிருக்கேன்னாக்கா, இண்டாலஜிஸ்ட்டு, ஹிஸ்டாரியன்ஸு, அகாடமிஷியன்ஸ், பப்ளிக் பர்சனாலிட்டி யாரானா வாங்கும், நான் சொன்னது தப்பு, புருஷ சூக்தத்தில் இந்த மாதிரி தப்பாக சொல்லிருக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணலன்னா 50,000 ரூபா ப்ரைஸ் தரேன். யாரும் வரல, பதில் சொல்லவும் இல்லை. இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். தெரிஞ்சிக்காமல் போகிறதுனால என்ன நஷ்டம் அப்படின்றத இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். என்னென்னா, இப்போ இந்த சிவிலைசேஷனல் பேட்டில் எல்லா இடத்துக்கும் போயாச்சு. இது தெரியாமல் இருக்கிறதுனால நமக்கு நிறைய பாதகங்கள் வரக்கூடும். அது மட்டும் இல்லை, இந்த சிவிலைசேஷனல் பேட்டில் எங்கே நாட் ஜஸ்ட் ஃபார் பிராமின்ஸ், இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி கம்யூனிட்டி அப்படின்றதையும் பார்த்தோம். அப்புறம் பிராமணர்களுக்கு சுய வெறுப்பு, இந்துக்களுக்கே, நாட் ஜஸ்ட் பிராமின்ஸ், எல்லாருக்குமே சுய வெறுப்பு, அதாவது செல்ஃப் ஹேட் அப்படின்னு சொல்லுவாள். அடுத்த தலைமுறையை வந்து இந்த இந்துவிசத்தை பற்றி என்ன தப்பான அபிப்பிராயங்கள்லாம் கொண்டு சேர்க்குறா. இதுக்கான இந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுனால தான் நமக்கு வந்து அடுத்த தலைமுறை விழிப்புணர்வோடு நம்ம நடத்தின்னு போக முடியும். இப்போ கடைசியாக ஒன்று வருவோம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம், சரி அடுத்தது நம்ம என்ன செய்யலாம், நம்மளால் என்ன செய்ய முடியும்? முதல் விஷயம், பிராமணர்கள் ஒட்டுமொத்த சமூகமும் எந்த அளவுக்கு யூனிட்டியாக இருக்க முடியுமோ அவ்வளோ யூனிட்டியாக நம்ம இருக்கணும். அதுக்காக தான் இது மாதிரி தமிழ்நாடு பிராமண சமாஜம் இது மாதிரியான அமைப்புகள் வந்து ரொம்ப முக்கியம். அமைப்பு ரீதியாக ஒன்று கூடுறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம கண்டிப்பாக செய்கிறேன். நீங்கள் எல்லாருமே அதை செஞ்சுட்டு இருக்கீங்க. அது வந்து மிகவும் திருப்திகரமான ஒரு விஷயம், பாராட்டுதலுக்கான ஒரு விஷயம் இது.
கண்டினியூ பண்ணலாம். அது நம்மளை வந்து எந்த அளவுக்கு பிரிக்க முடியுமோ பாப்பா. வடநாடு தென்னாடு அப்புறமா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், அப்புறம் ஸ்மார்த்த சம்பிரதாயம் மாட்டுவா. இப்படி எந்த வகையில் நம்மளை பிரிக்க முடியுமோ, பிளவுபடுத்த முடியுமோ ட்ரை பண்ணுவா, முயற்சி பண்ணுவா. பட் அந்த முயற்சிகளுக்கு நம்ம செவியாக்கக்கூடாது. ஒற்றுமையாக முடிஞ்ச வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும். ரெண்டாவது, இதை வந்து இந்த சிவிலைசேஷனல் பேட்டில்ன்றது வந்து பல தலைமுறைகளுக்கு நடக்க போகுது. இன்றைக்கி நேற்றுக்கு முடிஞ்ச விஷயம் இல்லை, இன்றைக்கி முடிய போகிற விஷயம் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்துன்னு போகும்போது நமக்கு அந்த தார்மிக் ஸ்ட்ரெங்க்னுவா, அதை நம்ம வளர்த்துக்கணும். அது நம்மளுடைய அனுஷ்டான பலன்கள் மூலமாக வளரும். அது தவிர இது அரசியலமைப்பு, சட்ட விதிமுறை இதெல்லாம் பின்பற்றி தான் நம்ம இதை பண்ணணும். இப்போ அந்த வெறுப்பு பேச்சு யாரோ பண்ணுறா அப்படின்னாக்கா, ஹேட் ஸ்பீச் பண்ணுறானாக்கா, நம்ம திரும்ப பதிலுக்கு ஹேட் ஸ்பீச்சு அதுக்கு பதில் கிடையாது, அது சரியும் கிடையாது. அதனால் நம்ம வித்தின் கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்ஸ், வித்தின் லீகல் லிமிட்ஸ் நம்மளோட ரைட்ஸுக்கு நம்ம ஃபைட் பண்ணணும். இது எந்த விதமான தப்பும் கிடையாது. நம்ம யாரை பற்றியும் தூஷணம் பண்ணுறது இல்லை இல்லையா. நம்மளுக்கு வேண்டிய நம்மளுடைய நலனுக்கான தேவைகளை நம்ம கேட்குறதுன்றது வந்து எந்த விதத்திலும் தப்பு கிடையாது. கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? சந்தோஷம். கொஞ்சம் லவுடா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. கரெக்டா? கடைசியாக ஒரு விஷயம், தர்மத்துக்காக செயல்படுறவாளை நம்ம ஆதரிக்கணும். சில பேர் நான் என்கிட்ட பேசும்போது சொல்லுவா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் சார், நான் எந்த தப்பும் பண்ணுறது இல்லை, நான் என் குடும்பம்னு இருக்கேன், எனக்கு இந்த வம்பு தும்புக்கெல்லாம், அது என்னமோ தும்புன்னு என்னன்னு தெரியாது எனக்கு, வம்பு தும்புக்கெல்லாம் நான் போக மாட்டேன்னு என்கிட்ட சொல்லுவா தமிழில். அந்த அது தர்மசாஸ்திரத்துப்படி அது தப்பு. இது வந்து சாஸ்திர ரீதியாக என்ன சொல்கிறதுனாக்கா, ஒரு தப்பு நடக்கும்போது தட்டி கேட்கலன்னா, தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கவா கேட்கலன்னா அவளுக்கும் அந்த தப்பில் பங்கு இருக்குது. இது வந்து தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் நம்ம இது மாதிரி தட்டி கேட்கலன்னா நமக்கு பாபசுமை தான் ஏறின்னு போகிறது. இது இங்கிலீஷில் சொல்லுவா, the only thing necessary for evil to triumph is for good men to do nothing. அவ்வளோதான். ஈவில் ட்ரையம்ப் ஆகணுன்னா வேற ஒன்றுமே வேண்டாம், நல்ல மனுஷா பேசாமல் இருந்தாலே போதும், அது கெட்டது தானே நடத்தின்னு போயிடும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் 4 விஷயங்களை பேசிட்டேன். அது 1000 வருஷங்களில் என்ன நடந்தது, அதனுடைய இம்பேக்ட் என்ன, ரெண்டாவதாக இப்போ என்ன நடந்துன்னு இருக்கு, மூணாவதாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நமக்கு நல்லது ஆதாயம், தெரிஞ்சுக்காதனால என்ன பாதிப்பு, மூணாவதாக நம்ம அடுத்ததாக நம்ம என்ன செய்ய முடியும் பார்த்தோம். கடைசியாக ஒரு செய்தி, இப்போ எல்லாருமே நம்மளுடைய மூதாதையர்களை நம்ம பெரிதும் வணங்குகிறோம், நம்ம பாரத தேசத்தை வணங்குகிறோம், இந்த தேசத்தில் இருந்த இந்த சனாதன தர்மத்தை நம்ம வணங்குகிறோம். இப்படி இருக்கும்போது நம்ம இந்த வெறுப்பு பேச்சுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லலைன்னா என்ன ஆகும்னாக்கா, அவள் நம்மளை பற்றி சொன்னதெல்லாம் நியாயம்ன்ற மாதிரி ஆகிடும் இல்லையா. அவள் என்ன சொல்லியிருக்கான்றதை பாருங்க. ஒரு சாம்பிள் கொடுக்குறேன், இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன். A Hindu appears to be limited to mere animal functions and even in them indifferent. Their proficiency and skill in the various lines of occupations to which they are limited is no more than the dexterity which any animal of similar conformation but with no higher intellect than that of a elephant, a monkey or a dog is supposedly capable of acquiring. The Marquis of Hastings சொல்லிருக்கார். அது இந்துக்கள் வந்து ஒரு விலங்குக்கு சமமாக தான் அவங்களுக்கு அறிவு இருக்குது. இப்போ அவங்க பண்ணுற வேலைகள்லாம், அந்த திறமையெல்லாம் வந்து ஒரு நாயோ இல்லை ஒரு குரங்கோ இல்லை ஒரு யானையோ அது மாதிரியான அறிவு உள்ள ஆற்றல் உள்ள ஒரு பிராணிக்கு நம்ம ட்ரெயின் பண்ணால் கூட பண்ணக்கூடியது. நம்முடைய முன்னோர்களை அவர்கள் இப்படி தான் அடையாளப்படுத்தினார்கள். இப்போ இதுக்கு பதில் சொல்லலைன்னா நம்ம அவங்க சொன்னது நியாயமாயிடுமா? நம்ம எல்லாரும் இதை யோசனை பண்ணணும். நம்ம எல்லோரும் இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம், திருச்சியில் இருக்கோம். ஸ்ரீரங்கம் பக்கத்துலேயே இருக்குது. 1323 வருஷம் உற்சவம் நடந்துட்டுருக்கு. செய்தி வருது, காவேரிக்கு அந்த பக்கத்தில் படையெடுப்புக்கு வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே இருந்த ஸ்ரீரங்கத்து வாசிகளுக்கு, நம்முடைய முன்னோர்கள் எல்லாருக்கும் ஒரு சாய்ஸ் இருந்தது. ஒன்று,
அந்த கோவிலையும் நம்பெருமாள் விக்கிரகங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், இல்லை தங்க உசுரை காப்பாற்றிக்கணும். அவள் எப்படி யோசிச்சிருக்கலாம்? இப்போ இந்த காலத்தில் மெக்கால எஜுகேஷன் மாதிரி இல்லை இல்லையா? அவள் மெக்கால எஜுகேஷன் வந்தால் இந்த மாதிரிலாம் யோசிப்பாள். எப்படி யோசிப்பான்னா, இதெல்லாம் பகவானோட லீலை, மனுஷன் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். நம்ம கவலைப்பட்டு ஒன்றும் ஆகாது, பகவானோட பாதத்தில் நம்மளுடைய எல்லா சுமையும் போட்டுருவோம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அதுவும் இல்லாமல் பகவான் தூண்லேயும் இருப்பார், துரும்புலேயும் இருப்பார். நம்ம ஒரு விக்கிரகத்தின் பின்னாடிலாம் பற்று வச்சுக்கப்படாது, அதனால் நம்ம உசுரை காப்பாற்றின்னு போகலாம். அப்படியெல்லாம் அவள் யோசிக்கலை. அவளுடைய யோஜனை என்ன இருந்ததுன்னா, நம்பெருமாள் மேலே அளவு கடந்த பக்தி அவளுக்கு. அவள் என்ன சொன்னால், இது கடவுளால் எங்களுக்கு பகவானால் கொடுக்கப்பட்ட ஒரு விக்கிரகம், எங்களுடைய மூதாதையர்கள் இதை கொண்டாடினா இது மூலமாக நாங்கள் பகவானை தரிசனம் பண்ணோம், இது எங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் போய் சேரணும். we are only trustees, we are not the owners. அதனால் எங்கள் உசுர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த விக்கிரகத்தை பாதுகாப்போம், கோவிலை பாதுகாப்போம் சொன்னா. நடந்தது, இங்கேயே தான் நடந்தது. ஸ்ரீரங்கத்தில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலே செத்து போனான், உயிர் தியாகம் பண்ணான். செத்து போனான்னு சொல்லக்கூடாது, உயிர் தியாகம் பண்ணான். அவள் அந்த நம்பெருமாள் விக்கிரகத்தை 50 ஆண்டுகள் காடு மலையெல்லாம் சுற்றி திரிஞ்சு அந்த நம்பெருமாளை பாதுகாத்து நமக்கு கொடுத்துருக்கான். இன்றைக்கி நம்ம ஸ்ரீரங்கத்தில் போய் நம்பெருமாளை சேவிக்க முடியறதுன்னா அதுக்கு பின்னாடி இது மாதிரி 10,000 உயிர்களுடைய தியாகம் இருக்குது. அது எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழியாய் செய்கின்றோம் அப்படின்னு அவள் வாயால் மட்டும் பாடலை, மனசால் உள்ளும் உருகி நம்பெருமாளுக்காக சேவை செய்யணும்னு அவள் உயிர் தியாகம் பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இது வடநாட்டிலே நிறையா நடந்திருக்கு, இது போன்ற தியாகங்கள் நிறையா நடந்திருக்கு. இப்போ பார்த்ததுனாலே நம்ம பக்தி இலக்கியங்களும் இதே தான் பேசுகிறது. நாமார்க்கும் குடியல்லோம் நமனையும் அஞ்சோம், நரகத்தில் இடர்படுவோம் நடலை அல்லோம் சொல்லியிருக்கா இல்லையா? அடுத்த வார்த்தை என்ன வருது அவர்களுக்கு? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் சங்கவென்று குழைவாட் வாயில் கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி குறுகினோமே. இப்படி தான் பக்தி இலக்கியங்களும் பேசுறது. அதனால் இப்படி நமக்கு பாதையை வழிவகுத்து கொடுத்துருக்கா, தர்ம பாதையை அறப்பாதையை நம்ம முன்னோர்கள். நாம் ஒருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம அதில் பிரயாணிக்க போகிறோமா, பிரயாணிச்சுன்னு இருக்கோமா, இந்த பிரயாணத்தில் நமக்கு என்ன சங்கடங்கள் வரும், பகவத் கிருபை கண்டிப்பாக இருக்கும், ஆனால் நம்ம எல்லாரும் கூடி சேர்ந்து இதை செய்ய போகிறோமா, இந்த சங்கல்பத்தை நம்ம எல்லாரும் யோஜனை பண்ணி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றின்னு கூறி என்னுடைய முடிவு.